திரைக்கடலோடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் ஒரு பழமொழி இருக்குது. வாய்ப்புகளை தேடி நம்ம கடல் கடந்து கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வேலை வாய்ப்புகளுக்காக நிறைய இளைஞர்கள் நிறைய பேர் கடல் கடந்து போகிறாங்க. தொழில் வாய்ப்புகளுக்காக சிறு நகரங்கள்லேருந்து பெருநகரங்களுக்கு வராங்க. முதலாம் உலகப் போருக்கு முன்னாடியே காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு பிஸ்னஸ்மேன் சென்னைக்கு மூவ் ஆகி வரார். அவர் தான் நல்லி சின்னசாமி செட்டி அப்படின்றவர். அவர் ஒரு பட்டு நெசவாளி. காஞ்சிபுரத்துலேருந்து அந்த புடவைகளை எடுத்துகிட்டு சென்னையில் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவர். பெருநகரத்தில் தான் வியாபார வளர்ச்சி அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி பனகல் பார்க் ஏரியாவில் அவருடைய கடையை கிரியேட் பண்ணுறாரு. ஸோ அவர் மொத்த குடும்பமாக அவர் ஷிஃப்ட் ஆகி வர்றாரு. அந்த காலத்தில் அது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க். ஸோ அவர் அந்த ஷிஃப்ட் பண்ணி கொண்டு கொஞ்ச நாள்லேயே வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வேர்ல்டு வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் ரெண்டுமே கண்டினியூஸாக பேக் டு பேக் வருது. அந்த சமயத்தில் மெட்ராஸ் சிட்டியே எல்லாருமே காலி பண்ணிட்டு ஓடுறாங்க. ஆனால் அவர் திடமாக அந்த இடத்துல இருந்துட்டு ஒரு நாள் கூட கடையை க்ளோஸ் பண்ணாமல் அந்த கடையை நடத்தி இன்றைக்கி நல்லி சில்க்ஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிராண்ட், ஒரு விஸ்வரூப பிராண்டை உருவாக்குறதுக்காக வித்திட்டவர் தான் அவர் நல்லி சின்னசுவாமி. நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணலாம், அல்லது நீங்கள் ஒரு ஃபுட் பிஸ்னஸ் பண்ணலாம், அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணலாம். எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் தலைமுறைகளை கடந்து ஒரு பிஸ்னஸை நிலைநிறுத்தணும் அப்படின்னா நல்லி சில்க்ஸ் அந்த பிராண்ட் கையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய நிறைய பாடங்கள் இருக்குது. இந்த வீடியோவில் குறிப்பாக அந்த 3 பாடங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு வேளை பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கலாம், இல்லை ஒரு கிரியேட்டராக இருக்கலாம். எல்லாருமே இந்த பிஸ்னஸ் ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப காம்படிஷன் அதிகமாக, போட்டி அதிகமாக இருக்கிற பிஸ்னஸ் எதுவாக இருக்கும்னா ஃபஸ்ட்டு ஃபுட் பிஸ்னஸ்ஸு, அதுக்கடுத்தது டெக்ஸ்டைலு, அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் இருக்கும். ஏன்னா மனிதனுடைய தேவைகளும் அப்படி தான் இருக்குது. உணவு, உடை, உறைவிடம் அப்படின்றதுனால. ஸோ மனிதனுடைய தேவைகள் மிக மிக அதிகமாக ஃபுட். மனுஷனுக்கு உணவு முக்கியம், அதுக்கு அடுத்தது உடுப்பு முக்கியம், அதாவது உடை முக்கியம், அதுக்கப்புறம் உறைவிடம் முக்கியம். ஸோ இந்த 3 ஏரியாலையுமே ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு காம்படிட்டிவ் பிஸ்னஸில், அந்த மாதிரியான ஒரு பெரிய லார்ஜ் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு பிஸ்னஸை பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அதிலிருந்து சர்வை பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆகிறது மட்டும் கிடையாது, தலைமுறை தாண்டி அந்த பிராண்டை நிலைநிறுத்துறது, அந்த பிஸ்னஸை உறுதிப்படுத்துறது அப்படின்றது மிகப்பெரிய சேலஞ்ச். அந்த சவாலை நல்லி சில்க்ஸ் அப்படின்ற பிராண்ட் சிறப்பாக சந்தித்து வெற்றி கொடி நாட்டியிருக்கிறாங்க. ஸோ அந்த பிராண்ட் கையிலேருந்து நம்ம 3 முக்கியமான விஷயங்களை, குறிப்பாக அவங்களுடைய பிஸ்னஸ் டாக்டிக்ஸை பற்றி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். வெல்கம் டு லெசன்ஸ் ஃப்ரம் எபிக் பிராண்ட்ஸ் பை brandpuli.com. நல்லி சில்க்ஸ் பிராண்டு இவ்வளோ ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் பிராண்டாக இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு சக்ஸஸ் டாக்டிக்ஸ் தான். அதாவது நல்லி சில்க்ஸ் ஆரம்பித்த நாள்லேருந்தே அவங்க இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் அதை அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறாங்க. அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்ட் அ சிக்னேச்சர் பிராண்ட் பை கேட்டரிங் டு த சோஷியல் எலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சமுதாயத்தில் செல்வாக்கு மிகுந்த மக்களுக்கு நீங்கள் உங்களுடைய சேவைகளை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துடுறது. அதாவது இதில் என்ன சிறப்புனா, நல்லி சில்கினுடைய ஃபேன் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் தான் சொன்னேன் இல்லையா, சுதந்திரத்துக்கு முன்னாடியே இந்த பிராண்ட் ஆரம்பிச்சிருச்சு. இவங்களுக்கு பயங்கரமான செலிபிரிட்டி கஸ்டமர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அதில் ஒரு செலிபிரிட்டி கஸ்டமர் யாருன்னா, இங்கிலாந்து மன்னர் 5ஆம் ஜார்ஜ். அவர் சென்னைக்கு வந்திருந்தப்போ நல்லி சில்க்ஸ் அவருக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதே மாதிரி எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க நல்லியினுடைய ஃபேன். அவங்களுடைய வெப்சைட்டில் இதை பற்றியான ஒரு அழகாக ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா ஒரு நீல கலர் நூலை எடுத்துட்டு இந்த பர்டிகுலர் கலரில் எனக்கு பட்டு சேலை வேணும் அப்படின்னு கேட்டப்போ அவங்களுக்குன்னு அதை பிரத்யேகமாக அவங்க நெஞ்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ் எல்லாம் இவங்க பண்ணி நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல டெக்ஸ்சரில் சில்க்ஸை அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்து அரசி 2ஆம் எலிசபெத் அவங்க இவங்களுடைய ஃபேன். அவங்களுடைய முடிசூட்டு விழாக்கு நல்லி சேலை பரிசாக வழங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, முன்னாள் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி, அதுக்கப்புறம் நிறைய செலிபிரிட்டிஸ், இவங்க எல்லாருக்குமே இவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நல்லி அவங்களுடைய பிராண்டை எந்தெந்த மாதிரி இடங்கள்லாம் முன்னிறுத்துறாங்கன்றதை நீங்கள் கவனிக்கணும். அதாவது விளம்பரன்றது ஒரு பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்கறது, ஒரு டிவியில் விளம்பரம் கொடுக்கறது, இல்லை சோஷியல் மீடியாவில் விளம்பரம் கொடுக்கறது மட்டும் கிடையாது. இந்த ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மக்கள் கலந்து கொள்கிற நிகழ்ச்சிகள், அதில் அந்த பிராண்டை முன்னிலைப்படுத்துறது. குறிப்பாக நல்லியை பொறுத்தவரையிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆர்ட், மியூசிக் அண்ட் லிட்ரேச்சர் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அது மார்கழி ஃபெஸ்டிவல் ஆகட்டும், அல்லது ஒரு நாடக விழாக்கள் ஆகட்டும், அதாவது எந்த ஒரு இசை நிகழ்ச்சி, அது கர்நாடக இசை கச்சேரியாக இருக்கலாம், அல்லது ஒரு மெல்லிசை கச்சேரியாக இருக்கலாம், எந்த ஒரு இசை நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி,
அதே சமயத்தில் எந்த ஒரு கலை நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, ஒரு இலக்கிய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, நல்லி அவங்கக்கிட்ட போய் ஒரு ஸ்பான்சர்ஷிப் கேட்டால் அவங்க ஒரு மினிமம் அமௌண்ட் ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அவங்களுடைய பிராண்டை வந்து முன்னிறுத்துவாங்க. ஒரு சமுதாயத்தில் புத்தகங்கள் படிக்கிறவங்கன்றது வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ரொம்ப ரொம்ப குறைவான விழுக்காடு மக்கள் தான். ஆனால் அந்த புத்தகம் படிக்கிறவர்களோ அவங்களுடைய செல்வாக்கு சமுதாயத்தில், என்ன ஒரு சமுதாயத்தில் அந்த சமுதாயத்தினுடைய கருத்துக்களை உருவாக்குபவர்கள், செல்வாக்கு செலுத்துபவர்கள் யாராக இருப்பாங்கன்னா, இந்த கலை, இலக்கிய, பண்பாடு இதனோட தொடர்புள்ளவங்க தான் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரையுமே அவங்க வந்து கேட்டர் பண்ணுவாங்க. அந்த பிராண்டை அந்த இடங்களில் வந்து அவங்க பொசிஷன் பண்ணுவாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் ஏர்லி 90s கல்லூரி படித்த காலங்களில் வந்து எக்கச்சக்கமாக தமிழ் பத்திரிகைகள் வரும். இன்றைக்கி வந்து பத்திரிகைகள் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. மொபைல்லாம் வந்ததுக்கப்புறமா, குறிப்பாக கோவிடுக்கு அப்புறமா பத்திரிகைகள்லாம் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. அப்போ நிறைய பத்திரிகைகள் வரும். இலக்கிய பத்திரிகைகள், இசை சார்ந்த பத்திரிகைகள், கலை சார்ந்த பத்திரிகைகள் எடுத்தினா அதில் நல்லி விளம்பரம் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி அறிவு செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் படிக்கிற, பார்க்கிற, போகிற எல்லா இடங்கள்லையும் நல்லி பிராண்ட் வந்து விசிபிலிட்டி கிரியேட் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு லோக்கல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது எப்படி அப்ளை பண்ணுறது வீடியோவுடைய கடைசியில் பார்ப்போம். இப்போ நம்ம நல்லி பிராண்டினுடைய 2வது டாக்டிக்ஸ், இம்பார்ட்டன்ட் டாக்டிக்ஸ், நான் அப்சர்வ் பண்ண டாக்டிக்ஸை பற்றி பார்ப்போம். டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் ரொம்ப சகஜமாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தள்ளுபடிகள், இலவசங்கள் கொடுக்கறது. அதாவது குறிப்பாக ஆடி தள்ளுபடி, அதுக்கப்புறம் ஏதாவது இலவசங்கள் கொடுக்கறது, 1 வாங்கினால் 2 ஃப்ரீ, 2 வாங்கினால் 3 ஃப்ரீ, அந்த மாதிரி. நீங்கள் எல்லா டெக்ஸ்டைல் ஷாப்ஸும் பாருங்கள், இந்த ரோட்டில் இருக்க கடைகள் எல்லாம் எல்லாருமே அதை பண்ணுவாங்க. அதை பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் நல்லி வந்து அந்த இடத்துல வந்து அவங்க தங்களை வேறு விதமாக பொசிஷன் பண்ணிக்கிட்டாங்க. என்ன பொசிஷன் பண்ணிட்டாங்கன்னா, நல்லி வந்து இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்க. அதை தள்ளுபடிலாம் கொடுக்காம, இலவசங்கள்லாம் கொடுக்காம, எவ்ரிடே வேல்யூ ப்ரைஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்க. எல்லா நாளுமே சரியான விலையில் நாங்கள் கொடுப்போம். அதான் ஃபிக்ஸட் ப்ரைஸ், நோ டிஸ்கவுண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை எடுத்தாங்க. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு. அந்த சக்ஸஸ்க்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னாக்கா, அவங்களுடைய ஸ்டாண்டர்ட், அவங்களுடைய தரத்தை வந்து அவங்க நிலையாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ப்ரைஸ்லையும் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம், சரியான விலையில் பொருள்களை நம்ம கொடுப்போம் அப்படின்றது. இது வந்து ஒரு நினச்சி பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், அதாவது இன்றைக்கி வந்து நீங்கள் இ-காமர்ஸில் ஆகட்டும், குவிக் காமர்ஸ் ஆகட்டும், அமேசான், ஃப்ளிப்கார்ட், இல்லை ஜெப்டோ, ஸ்விக்கி, இந்த மாதிரி இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் தான் வந்து ரொம்ப அதிகமான டிஸ்கவுண்ட் தான் போட்டி. யார் அதிகமாக டிஸ்கவுண்ட் கொடுக்குறதுன்றது தான் போட்டி. அந்த மாதிரி வர கம்பெனிஸ் எல்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாம் மோஸ்ட்லி கேஷ் ஃப்ளோவில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ கேஷ் ஃப்ளோவில் ஆப்ரேட் பண்ணும்போது அவங்களுக்குன்னு வந்து டெய்லி ஒரு டார்கெட் இருக்கும், அந்த மந்த்துக்கான ஒரு சில ரீச் பண்ண வேண்டிய மைல் ஸ்டோன்ஸ் இருக்கும். அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக அதை எப்படியாவது அச்சீவ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த டிஸ்கவுண்ட் எல்லாம் வந்து டாக்டிக்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ட்ரெடிஷ்னல் பிராண்ட்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அவங்க ஓவர் கம் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஓவர் கம் பண்ண பிராண்டு தான் வந்து நல்லி அப்படின்னு சொல்லுவேன் நான். இதுலேயும் நமக்கு வந்து ஒரு டேக்அவே இருக்குது. அதை நம்ம வீடியோனுடைய கடைசியில் பார்ப்போம். இப்போ நம்ம 3வது பாடத்துக்கு போகலாம். நல்லினுடைய 3வது மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, சஸ்டைனபிள் க்ரோத் ஸ்ட்ராட்டஜி. அதாவது தொடர்ந்து ஜெயிக்கிற மாதிரி, தொடர்ந்து வளர்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது கன்சிஸ்டண்ட்டாக, பொறுமையாக, நிதானமாக ஒரு பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறது. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நல்லிக்கு அப்புறமா வந்து பல பிராண்டுகள் இவங்கள விட வந்து மிகப்பெரிய அளவில் வியாபிச்சிருக்காங்க, பெருசாக போயிருக்கிறாங்க. ஆனால் நல்லி அவங்க வந்து அந்த மாதிரி போகலை. அதுக்கு காரணம் என்னன்றதுனா, அது அவங்க வச்சுருக்கிற ஸ்ட்ராட்டஜி. அவங்களாலையும் முடியாதுன்னு கிடையாது, அவங்களால போக முடியும். ஏன்னா இன்றைக்கி அவங்க வந்து 4வது தலைமுறைக்கு வந்துட்டாங்க. ஒரு சிறப்பான ஒரு ஃபேமிலி பிஸ்னஸாக இருக்கிறாங்க. அவங்க பிராண்டை பொசிஷன் பண்ணும்போது அதை ஒரு எலிகன்ட் பிராண்டாக அதை வந்து அவங்க பொசிஷன் பண்ணுறாங்க. அதை அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுறாங்க. அதுக்காக அவங்க இன்னோவேஷன் பண்ணலாம்லாம் நீங்கள் நினச்சிடாதீங்க. அவங்களுடைய மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், அவங்களுடைய சாரீஸ் ஆகட்டும், இது எல்லா விஷயத்துலையும் அவங்க தொடர்ந்து ஏதாவது ஒரு புதுமைகளை புகுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால தான் இன்ன வரைக்கும் நல்லியில் புடவை எடுக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பெருமை வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த பிராண்டில் பற்றி இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பிராண்டு ஒரு பெரிய பிராண்டு, இந்த பிராண்ட் கிட்டேருந்து நம்ம பிஸ்னஸுக்கு என்னென்னலாம் விஷயம் அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இந்த 3 டாக்டிக்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். அவங்க யூஸ் பண்ண 3 டாக்டிக்ஸ். அந்த ஃபஸ்ட்டு டாக்டிக்ஸ் வந்து நம்ம இப்போ இது வரைக்கும் அவங்களுடைய 3 டாக்டிக்ஸை பார்த்தோம். அதாவது சமுதாயத்தில் செல்வாக்கு உள்ளவர்களை வந்து தங்களுடைய வாடிக்கையாளர்களாக மாற்றுறாங்க அப்படின்னு. இதை எப்படி நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே ஒரு கடை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாவோ, இல்லை ஒரு இடத்துலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களாவோ இருந்தீங்கன்னா,
உங்களுடைய சுற்று வட்டாரத்தில் செல்வாக்கு மிகுந்த ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நட்புகளை ஏற்படுத்தி, அவங்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சேவையை இலவசமாகவோ இல்லை நட்பாகவோ இல்லது ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள உங்களுடைய பிராண்டோட அசோசியேட் பண்ண வைக்கும் பொழுது அது உங்களுக்கு ஒரு லோக்கலில் ஒரு ரெப்புடேஷனையும் ஒரு விசிபிலிட்டியும் உங்களுக்கு கிரியேட் பண்ணும். இது ரொம்ப முக்கியம். ஆனால் இதை நான் கிரியேட்டர்ஸ்க்கு சொல்லவே தேவையில்லை. கொலாபரேஷன்ஸில் பிரமாதமாக பண்ணுவீங்க. நான் சொல்கிறது ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸோ அல்லது மற்ற விஷயங்கள் பண்ணுறவங்கள பிரிக் அண்ட் மார்ட்டர் மாடலில் இருக்கிற பிஸ்னஸஸ்க்கு நான் சொல்கிறேன். ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங்கை உங்களுக்கு கொடுக்கும். வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் எப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னா, ஒரு பெஸ்ட்டு பர்சன் உங்கள் பிராண்டை பற்றி பேசினாங்கன்னா தான் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ உங்கள் சுற்று வட்டாரங்களில் நான் செல்வாக்கு மிகுந்தவர்கள் அப்படின்னு உடனே பெரிய அரசு அதிகாரிகள், சினிமா நட்சத்திரங்கள்லாம் யோசிக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் சுற்றி இருக்கிற பள்ளிக்கூடங்களுடைய தலைமை ஆசிரியர்களாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், லாயர்ஸாக இருக்கலாம், யாரெல்லாம் மக்களை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற ஆட்களாக இருப்பாங்க, அவங்க எல்லாருமே செல்வாக்கு மிகுந்தவர்கள் தான். ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கிற அந்த மாதிரியான பீப்புளை உங்களுடைய பிஸ்னஸில் ஏதாவது ஒரு விதத்தில் அசோசியேட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான டேக்அவே. ரெண்டாவது டேக்அவே ரொம்ப முக்கியமான டேக்அவே. இப்போ நல்லி ஒரு ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதாவது நோ டிஸ்கவுண்ட் நோ பார்கெயின் அந்த ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் அவங்க யூஸ் பண்ண காலகட்டம் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதாவது எந்த கடையில் நுழைஞ்சாலும் மக்கள் விலை பேசுவாங்க, பேரம் பேசுவாங்க, அந்த மாதிரியான காலகட்டங்கள். ஸோ அப்போ ஒரு ப்ரைஸ் டேக் வச்சு ஒரு சாரீ சேல் பண்ணுறதுன்றது அதுவே ஒரு புரட்சி மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா அவங்க அது இன்ன வரைக்கும் காலங்காலமாக அதை இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் எல்லாம் இல்லாமல் அவங்களுடைய பொருள்களை அவங்க விற்கிறது. இந்த கிளியரன்ஸ் சேல்ன்றது ஒரு தனி விஷயம். ஆனால் டிஸ்கவுண்ட் இல்லாமல் விற்கிறதுன்றது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. இப்போ நீங்கள் உங்களுடைய சேவையோ அல்லது உங்களுடைய பொருளையோ நீங்கள் எப்படி ப்ரைஸ் பண்ணலாம்? இது ப்ரைஸிங்கிறது ஒரு ஆர்ட் அண்ட் சயின்ஸ். இதுக்காக நம்ம ஒரு செப்பரேட் வீடியோவே கண்டிப்பாக பண்ணணும். இதுக்காக தனி பாட்காஸ்ட்டும் நாங்கள் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். பை த வே, நீங்கள் இதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய பொருள் உங்களுடைய மார்க்கெட் எதிர்பார்க்குற விலையை விட அதிகமாக இருக்கும் பொழுது அந்த பொருள் விற்காமல் போகிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ அப்போ அவங்கள வாங்க வைக்கிறதுக்கு எப்படி அந்த தரத்தை குறைக்காமல் அதே சமயத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் சிந்திக்கணும். இதுக்கு நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம வேறு வீடியோஸில் பார்ப்போம். இல்லை டேக்அவே என்ன அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ இது ஒவ்வொரு பிஸ்னஸ்மேனும் ஒவ்வொரு சர்வீஸ் ப்ரொவைடும் ஒரு நல்ல சரியான ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி வைக்கும்போது அவங்க பிஸ்னஸ்னுடைய கேஷ் ஃப்ளோ அவங்களுக்கு நல்லாயிருக்கும். மூணாவது இம்பார்ட்டண்ட் அப்ளிகேஷன் இந்த நல்லி பிராண்ட் மூலமாக ட்ரெடிஷ்னலிசத்தையும் மாடர்னிட்டியையும் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. அதாவது புதுமை பண்ணுறேன், நவீனம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ட்ரெடிஷ்னலிசத்தை மிஸ் பண்ணாமல் அதே சமயத்தில் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் நான் ரொம்ப ட்ரெடிஷனாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடர்னிட்டியை டிஸ்கார்ட் பண்ணாமல் ஒரு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்றைக்கும் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ்மேன் பல பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ஈதர் ரொம்ப மாடர்னாக போயிடுவாங்க இல்லைனா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக போயிடுவாங்க. அதுக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. அந்த மாடர்னிட்டியையும் ட்ரெடிஷ்னலிசமையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பிராண்டிங். ஸோ அதை பண்ணும் பொழுது உங்களுக்கு ரீச்சும் நல்லாயிருக்கும், க்ரோத்தும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய லிங்க்டின், வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த ஒரு அற்புதமான சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் பிராண்டை பற்றி பேச போகிறோம். அந்த பிராண்ட் என்னுடைய லைஃப்பில் மட்டும் கிடையாது, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிஸ்னஸ் மேன்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாஃப்ட்வேர் பிராண்ட். அந்த பிராண்ட் என்ன நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். brandpulli.com பிஸ்னஸ்மேன், கிரியேட்டர் இவங்க 2 பேரும் ஒரு காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் கான்டென்ட்டை வச்சு எப்படி வின் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரதுக்கான ஒரு அகாடமி அண்ட் ஸ்டுடியோவாக இருக்குது. எங்களோட கனெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல், லிங்க்டின் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.